அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னிலையில் இஸ்லாத்தின் பார்வையில் பெண்களின் நீதியும் சமத்துவத்தையும் பற்றி சிற்றுரையாற்ற வந்துள்ள நான் பதுளை ஃபாத்திமா மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த தரமெற்றில் கல்வி கற்கும் மாணவி மெஹரா. இறைவன் படைப்பில் ஆண் பெண் என பாலின வேறுபாடுகள் இல்லை. அவன் பார்வையில் இருவரும் சமம். இஸ்லாமும் இவர்களை ஒரே கண் கொண்டுதான் பார்க்கிறது. மனிதர்களே, உங்களை ஒரே ஆண் ஒரே பெண் கொண்டுதான் படைத்தோம். அதன் பின்னரே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்காக கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கினோம். மற்றவர் தாழ்ந்தவர், இன்னொருவர் மேலானவர் என்று பெருமை பாராட்டிக் கொள்ள அல்ல. எவர் இரையச்சம் கொண்டிருக்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துவம் பெற்றிருக்கின்றார். அவரை அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த வசனத்தில் மனித படைப்பின் முதல் கட்டமைப்பை அழகாக எடுத்துக் கூறுகிறது. அது மட்டுமின்றி பெண்ணின்றி ஆணும் இல்லை அகிலமும் இல்லை என்று முடிகிறது. ஆணிலும் சற்று தாழ்ந்தவன் பெண் என்று இஸ்லாம் எங்கேயும் குறிப்பிடவில்லை. இருவரும் சமம் என்றே அல் குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் கூறுகிறது. நிச்சயமாக முஸ்லிமாகிய ஆணும் பெண்ணும், தானம் தர்மம் செய்யும் ஆணும் பெண்ணும், பொறுமையுள்ள ஆணும் பெண்ணும், நோன்பு நோக்கும் ஆணும் பெண்ணும், அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறும் ஆணும் பெண்ணும் என்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கின்றார். அதற்கு ஏற்ற மகத்தான கூலியை வைத்திருக்கின்றார். இந்த வசனத்தில் ஒன்றிற்கு பலமுறை பெண்கள் என்றே வந்திருக்கிறது. அது ஏன்? பெண்களின் மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு. பெண்களை மதிக்காத காலகட்டம் இருந்தது. 14ஆம் நூற்றாண்டிற்கு முன் பெண்களை மதிக்கவில்லை. அதாவது அரபு நாட்டில் மதிக்கவில்லை. அதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்த பெருமை கூட இஸ்லாத்திற்கு இருக்கிறது. என் சிற்றுரை மூலம் உங்களுக்கு என்ன விளங்குகிறது? இஸ்லாத்தின் பார்வையில் ஆணும் பெண்ணும் சமம். இஸ்லாத்தின் பார்வையில் பெண்களுக்கான நீதியும் சமத்துவமும் அளிக்கப்படுகிறது என்று